முதலாக ஒரு மனிதன் துன்பம் ரொம்ப இருக்குது. இந்த துன்பத்திலேருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிறதுக்கான முயற்சி செய்து, அவன் தன்னைத்தானே இந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்காக சுயமாக ஒரு மார்க்கத்த உருவாக்குறான். அது என்னைக்கு நடந்ததோ, அங்க தான் தியானத்தினுடைய வரலாறு தொடங்குகிறது. அது இந்த நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டு அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒரு மனிதன் உண்மையிலே உடலை பயன்படுத்துறான். அந்த உடலை பயன்படுத்தி அவன் அனுபவிக்கும்போது இன்ப துன்பத்த அனுபவிக்கிறான். அதுக்கு பிறகு மனிதன் என்ன செய்றான்னா, மனதை பயன்படுத்துறான். அந்த மனதை பயன்படுத்தி அனுபவிக்கும்போது மகிழ்ச்சி, துக்கம் என்ற 2யும் அனுபவிக்கிறான். இந்த இன்ப துன்பம், மகிழ்ச்சி, துக்கம். இது 2யும் தாண்டிய நிலையில ஏதாவது மனிதனால் அனுபவிக்க முடியுதுன்னா, இல்ல. இன்ப துன்பம், மகிழ்ச்சி, துக்கத்த தாண்டி என்ன இருக்குது? மனிதனால் இது 2யும் பயன்படுத்தாத போது, உடலையும், மனதையும் பயன்படுத்தாத போது, அவன் ஆழ்ந்த ஓய்வையும், பேரமைதியையும் தரிசிக்கத் தொடங்குறான்.